எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோவின் தட்பவெப்பநிலை மறை 6 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. மறை 13 பாகை செல்சியஸாக உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வாரம் முழுவதும் குளிர் நிறைந்த, அதாவது கடும் குளிர் நிறைந்த வாரமாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக வார இறுதி நாட்களில் இணையமாக வெள்ளிக்கிழமை அளவில் கடும் குளிருக்கான எச்சரிக்கை கோல்ட் வார்னிங்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் தெரிகின்றது. எனவே அதற்கேற்றவாறு வரும் நாட்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இது குறித்து நாங்கள் இன்றைய வானிலை அறிக்கையில் விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் சர்வீஸ் ஒன்டாரியோவில் சில மாற்றங்களை ஒன்றாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அது குறித்த விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய பகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் அவர்கள் பதவி விலகிக்கின்றார். அது குறித்த விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் பல முக்கியமான கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் சர்வீஸ் ஒன்டாரியோவில் குறிப்பிட்ட சில மாற்றங்களை ஒன்றாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். அது குறிப்பாக நியமாக டிஜிட்டல் ஆப்ஷன்ஸாக இந்த மாற்றங்கள் இருக்கும் எனவும் இது குறித்து அறிவித்திருக்கின்றார். இதில் குறிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஹெல்த் கார்டு, அதாவது ஆன்லைன் மூலமாக ஹெல்த் கார்டு புதுப்பித்தல் மற்றும் அப்பாயின்மெண்ட்ஸை மேற்கொள்வது குறித்தும், அதே நேரம் திருமண உரிமங்கள், மேரேஜ் லைசன்ஸாக இருக்கட்டும் மற்றும் ஏனைய விண்ணப்பங்களாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் இந்த காத்திருப்பு நேரங்களை குறைத்து விரைவுபடுத்துவதற்காக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக டக்ஃபோர்ட் அவர்கள் கூறுகின்றார். 2023ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டின் இறுதிக்குள் கிட்டத்தட்ட 120 சேவை மையங்கள் இதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை வழங்கக்கூடும். அதாவது அதனுடைய எண்ணிக்கை 2 மடங்காக, தற்போது இருப்பதை விட 2 மடங்காக இந்த வருட இறுதிக்குள் மாறும் எனவும் அவர் எதிர்பார்ப்பாகவும் அவர் கூறுகின்றார். இதை நோக்கி இந்த மாற்றங்கள் நகர்வதாகவும் குறிப்பிடுகின்றார். தற்சமயம் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட 64 பிஸியஸ்ட் சர்வீஸ் ஒன்டாரியோ இடங்களில் இந்த மேம்படுத்தப்பட்ட முன்பதிவு முறை, அப்பாயின்மெண்ட் சிஸ்டமாக இந்த முறை இயங்கி வருவதாகவும் கூறியிருக்கின்றார். மேலும் இது பலருக்கும் சரி, சிங்கிள் பர்சனுக்கும் சரி, குடும்ப குடும்பங்களுக்கும் சரி இந்த சந்திப்பை, அதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் மேற்கொள்வதற்கு இலகுவாகவும் விரைவாகவும் இருக்கும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் லைசன்ஸ் பிளேட் ரினிவலாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸ், ஹெல்த் கார்டு மற்றும் ஒன்டாரியோ ஃபோட்டோ கார்டு, அதோடு ஆக்சசபிள் பார்க்கிங் பெர்மிட் உட்பட இந்த புதுப்பித்தல் மற்றும் உரிமங்களையும் கூட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ontario.ca/renew என்ற இந்த இணையதளத்துக்கு சென்று இந்த புதுப்பித்தல்களை மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் எனவும் குறிப்பிடுகின்றார். அதே நேரம் சர்வீஸ் ஒன்டாரியோ மையத்துக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் வீடியோ கால், அதாவது வீடியோ கால் மூலமாக கூட தமது ஹெல்த் கார்டுகளை மெய்நிகர் சந்திப்புகள் மூலமாக அவர்கள் புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும் எனவும் குறிப்பிடுகின்றார்.
அதே நேரம் அடுத்த சில மாதங்களில் வந்து தம்பதிகள் அவர்களும் கூட இந்த மேரேஜ் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இதனை இந்த டிஜிட்டல், அதாவது நேரடியாக செல்லாமல் கூட டிஜிட்டல் ஆப்ஷன் மூலமாக அவர்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் மற்றும் லைசன்ஸையும் கூட பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த ட்ரேடிங் மற்றும் டீலர்ஷிப் பதிவுகளும் கூட இதன் மூலமாக விரிவடையும். இதற்கும் அது விரைவுபடுத்தும் எனவும் கூட இவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனவே இந்த மாற்றங்கள் குறித்து ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Workers at Service Ontario centres, they're the front lines of government services. We're so grateful for the work you do and what you did throughout the pandemic and continue to do for the people of Ontario. So thank you. Thank you so much. My friends, from day one, our government has been working hard to make it easier, faster, and more convenient for families and businesses to connect to government services. In the pandemic, we can't be an offline government in an online world. So all across government, we're putting customers first, taking steps to find solutions that provide convenient access to government information and services, saving you time and money. In short, we're improving customer service across the whole of government. We launched the 511 app, providing drivers and trucking industry with up-to-date highway information on driving conditions, construction, collisions, and road closures to support safer travel and faster route planning. We launched Health 811 so Ontarians can connect with a registered nurse day or night, by phone or online, or find local services like mental health supports, community health centers, and walk-in clinics. And at Service Ontario, we now have more than 55 services that customers can access online, including renewal of health cards, license plates, and other government IDs and permits. But we know there's a lot more we can do to save people just a little more time and a little more money. Today, we're announcing enhancements to Service Ontario's appointment booking system, which will allow customers at the busiest centres to book multiple services for a single in-person appointment, or book an appointment for the entire family. And the new booking system is now mobile friendly, letting you book or reschedule on a smartphone. We're also rolling out new technology to cut down the time callers spend on the phone. And my friends, there's more to come. In the coming months, Service Ontario will be introducing a number of new pilot programs. For example, soon-to-be married couples will be able to skip a visit to City Hall in participating municipalities and apply for a marriage license online. And by spring, digital dealership registration will expand to include trade-ins and used cars, making it easier, faster, and more convenient for Ontarians to buy a car. This is just another step we're taking to provide you with better customer service, because when it comes to serving you, the people of Ontario are making continuous improvements. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். தஞ்சை ஸ்நாக்ஸ். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும்.
டொரண்டோ நேரம் 9:14 நேர்கள் குடிவினை கேட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் சர்வீஸ் ஒன்டாரியோவில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், அதாவது டிஜிட்டல் ஆப்ஷன்ஸ் மூலமாக உரிமங்களை புதுப்பித்தல் மூலமாக தற்சமயம் இருக்கின்ற காத்திருப்பு நேரங்களையும் சரி நேரத்தையும் சரி மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக லைசன்ஸ் பிளேட் ரினியூவல், டிரைவிங் லைசன்ஸ், ஹெல்த் கார்டு, ஒன்டாரியோ ஃபோட்டோ கார்டு மற்றும் ஆக்சசபிள் பார்க்கிங் பெர்மிட் போன்றவற்றையும் ஆன்லைன் மூலமாக புதுப்பிக்கக்கூடியும். குறிப்பாக ஹெல்த் கார்டையும் கூட தற்சமயம் நீங்கள் ஆன்லைனில் புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்பாயின்மெண்ட்ஸ் மேற்கொள்வதாக இருக்கட்டும், அதாவது தனியொருவராக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களாகவும் சரி அவர்கள் ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட்டு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கூட இந்த ட்ரேடிங் வாகனங்கள் மற்றும் இந்த யூஸ் கார்ஸ் ஆகியவற்றையும் கூட டிஜிட்டல் டீலர்ஷிப் மூலமாக கூட இதனை புதுப்பிக்கலாம். அதாவது அவர்கள் இந்த சேவையை விரிவாக்குகின்றார்கள். எனவே இதன் மூலமாக கூட, அதாவது டிஜிட்டல் டீலர்ஷிப் மூலமாக கூட அவர்கள் இதனை உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும் என கூட அவர் குறிப்பிட்டிருந்தது. அதே சமயம் மேரேஜ் லைசன்ஸையும் கூட நேரடியாக செல்லாமல், அதாவது அந்த இடத்துக்கு சர்வீஸ் சென்டருக்கு செல்லாமல் ஆன்லைன் மூலமாக கூட அந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் கூட முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் கூறியிருந்தார். இதே நேரத்தில் கோ டிரான்சிட் மற்றும் அப் எக்ஸ்பிரஸ் ரைடர்ஸ் அவர்களுடைய பாதுகாப்பு நிலைமைதான் கருதி அவர்களுக்காக ஒரு புதிய சர்வீஸ் திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பாதுகாப்பு காரணி அந்த டிரான்சிட் ரைடர்ஸ் ஹெல்ப் HELP ஹெல்ப் என்று 5x7, அதாவது 77777 தரம் அந்த நம்பருக்கு ஹெல்ப் என்ற டெக்ஸ்ட் மூலமாக எந்த ஒரு இமீடியட் சிச்சுவேஷனாக இருக்கலாம் சரி அவர்கள் டைரெக்டாக மெட்ரோ லிங்க்ஸுக்கு அவர்கள் டெக்ஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் என இன்றைய தினம் கோ டிரான்சிட் மற்றும் அப் எக்ஸ்பிரஸ் அறிவித்திருக்கின்றார்கள். தற்சமயம் என்று பார்க்கும்போது நிச்சயமாக டிடிசியில் நிறைய வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நகரையொட்டிய பகுதிகளில் குறிப்பாக டிடிசி ஊழியர்களாக இருக்கட்டும், ஈவன் பயணிகளாக கூட இருக்கட்டும், அவர்கள் மீது தாக்குதல்கள் மற்றும் பல வன்முறை சம்பவங்கள் தற்சமயம் நடந்துகின்ற இந்த சமயத்தில் கோ டிரான்சிட் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் பாதுகாப்பு கருதி ஹெல்ப் என்று 77777 இதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் சேவன் மூலமாக உங்கள் உடனடியாக அங்கே இருக்கின்ற அந்த மெட்ரோலிங்ஸ் கஸ்டமர் ப்ரொடெக்டிவ் சர்வீஸுக்கு அந்த டீம் கிட்டத்தட்ட 90 செகண்ட்ஸில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார்கள் எனவும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அதுக்கான ஃபோன் நம்பர் கூட விடுத்திருக்கின்றார்கள். 8772970642 இந்த இலக்கம் கூட தொடர்பு கொள்ளலாம் மூலமாக கூட நீங்கள் ஒரு இமீடியட் சிச்சுவேஷனில் நீங்கள் உடனடியாக துரிதகதியாக செயல்படக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பாதுகாப்பு கருதி தற்சமயம் டிடிசி போக்குவரத்து இடங்களில் நடைபெறுகின்ற வன்முறைகள் மற்றும் தாக்குதல்களிலிருந்து தப்பிப்பதற்காக, அதே நேரம் கோ டிரான்சிட்லையும் எதுவும் சம்பவங்கள் நடைபெறவில்லை இருந்தும் கூட வரும் காலங்களில் இந்த விடயங்களை தவிர்ப்பதற்காக இந்த அறிவித்தலை இன்றைய தினம் கோ டிரான்சிட் அறிவித்திருக்கின்றது. குடிமிக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் அவர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள். இவர் தனது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்ததாக அவர் இந்த நாள் கூறியிருக்கின்றார். அடுத்த தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று முன்னர் பெர்கன் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர் 2008ஆம் ஆண்டு முதல் மனிடோபா மாகாணத்தில் போர்ட்டேஜ் லேஸ்கர் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே நேரம் கன்சர்வேட்டிவ் கட்சி எரின் டோலே அவர்களை தலைவர் பதவியிலிருந்து வாக்களித்து வெளியேற்றிய பின்னர் வாக்களிப்புக்கு பிறகு பெர்கன் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். பெர்கன் முன்னர் ஸ்டீஃபன் காப்பர் அரசாங்கத்தின் அமைச்சராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். பின்னர் இடைக்கால கட்சி தலைவராக ரோனா அம்ப்ரோஸின் கீழ் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றியவர் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் அவர்கள் பதவி விலகல் பற்றிய கூடிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Hi everyone. Today I submitted my letter of resignation as the Member of Parliament for Portage Lisgar, ending an incredible and very fulfilling 14 years, serving my party, my caucus, and my country. I won't be going back into the House of Commons. I'm not really one for long goodbyes, but I do have a couple of things that I would like to say.
First of all, thank you from the bottom of my heart to my constituents, the people of Portage Lisgar, who have allowed me to be their voice in the House of Commons and in Ottawa for all of these years. Thank you also to my beautiful family. Thank you to so many volunteers and to so many staff who have helped me, who have been my teammates along this journey. You've made my life richer by the way that you have served me, by the way that you have taught me, and I'm just so grateful that you have walked alongside me. Thank you also to my colleagues on both sides of the aisle, regardless of your political stripe. I'm really proud of the work that we do here, and I'm going to miss this place. I'm choosing to leave now, not because I'm tired or I've run out of steam. In fact, it's the exact opposite. I feel hopeful and re-energized. Hopeful for our strong and united Conservative Party and our caucus under the courageous and principled leadership of my friend Pierre Poilievre. I feel honored and respected by my fellow Conservative colleagues and by so many of you, my fellow Canadians, who have reached out to me in emails or in calls or when I see you out and about. You have been kind and so encouraging. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோ நேரம் 9:21 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் அவர்கள் பதவி விலகியமை குறித்து அவர் தனது காணொலி மூலமாக தனது பதவிகள் குறித்து பேசியிருந்தார். அது குறித்து பார்த்தோம். அடுத்ததாக கனடாவின் புதிய இஸ்லாமிய எதிர்ப்பு பிரதிநிதி அமீரா எல்கபி அவர்கள் கியூபெக் வாசிகள் குறித்த கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோரியிருக்கின்றார். தனது வார்த்தைகள் கியூபெக் வாசிகளை காயப்படுத்துவதாக, அதுக்காகவும் தான் வருந்துவதாகவும் அமீரா கூறியிருக்கின்றார். இஸ்லாமிய வெறுப்பு நடவடிக்கையை எதிர்த்து போராடுவதற்காக கனடாவின் முதல் சிறப்பு பிரதிநிதியாக கடந்த வாரம் அமீரா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் 2019 ஆண்டு எழுதிய கட்டுரை காரணமாக அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என கியூபெக் அரசியல்வாதிகள் பலரும் வலியுறுத்தி வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த நிலையில் இன்று பிளாக் கியூபெக்வா தலைவர் ஈவ் பிரான்சுவா பிளான்ஷருடன் சந்திப்பொன்றை அவர் மேற்கொண்டிருந்தார். அதேவேளை அவருக்கு ஆதரவாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றும் தொடர்ந்தும் 2வது நாளாகவும் கருத்து தெரிவித்திருந்தார். மதம் குறித்த கடினமான உரையாடல்களில் கனடியர்களுக்கு உதவுவதற்கு தகுந்த நபர் அமீரா அவர்கள் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். கியூபெக் மதத்துடன் சிக்கலான வரலாற்றை கொண்டுள்ளது என்றும் அவர் இன்று காலை குறிப்பிட்டிருந்தார். எனவே இது குறித்து அமீரா அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Yes, sure. So I want to reiterate that I'm very pleased to have this opportunity to come and speak directly with Mr. Blanchet. It's very important that we have a chance to have a dialogue directly with one another. I have many things I would like to speak to Mr. Blanchet and to the people of Quebec because, you know, these are very difficult conversations, and I would like to say that I'm extremely sorry for the way that my words have carried, how they have hurt the people of Quebec, and this is what I'm going to express to Mr. Blanchet, but I'm very glad to have the chance to express it. I've had a chance to listen, and this is what it's all about. This is dialogue. You know, as a member of Canada's Muslim community, we know what it's like to be stereotyped. We know what it's like for people to have biases, and I understand the words and the way that I said them have hurt people in Quebec. I have been listening very carefully. I have heard you, and I know what you're feeling, and I'm sorry. And I can't wait to have a chance to meet with you across Canada, people of Quebec, learn more, and really work together to build a country, to work for a province that's stronger for everyone, safe for everyone.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். டொரண்டோ நேரம் 9:24 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். கனடாவின் புதிய இஸ்லாமிய எதிர்ப்பு பிரதிநிதி அமீரா எல்காவாவி அவர்கள் தனது வார்த்தைகள் கியூபெக் வாசிகளை காயப்படுத்துவதாக இருந்ததாக அவர் கூறியிருந்தார். அதே நேரம் அதுக்காக தான் மன்னிப்பு கூறியதாகவும் அதுக்கான காரணங்களையும் தெளிவுபடுத்தி அவர் கூறியிருந்தார். அடுத்தாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். எனவே அந்த வகையில் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 276 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.68 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.61 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.98 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள், அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. டொரண்டோ நேரம் 9:26 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கிய நாணய மாற்று வீதம் அது குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் 276 ரூபாய் செல்கின்றது. அதே நேரம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 63 ரூபாய் செல்கின்றது. அடுத்தாக நாங்கள் பார்க்க இருப்பது கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிவே அவர்கள் இன்றைய வாராந்த கூட்டத்துக்கு முன்பாக பார்லிமெண்ட் ஹில்லில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது கூறிய விடயங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அது குறிப்பாக லிபரல் அரசாங்கத்தின் பிணை கொள்கை, அதாவது பெயில் பாலிசி, அதனை மாற்றியமைக்கும் நோக்கில் கட்சியின் பிரிவினை பற்றி அவர் விவாதித்திருந்தார். அதே நேரம் மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுடனான குழந்தை பராமரிப்பு ஒப்பந்தங்கள், அதே நேரம் போதைப் பொருட்கள் குற்றங்கள் அதனை ஒழிக்கும் நிலைமை பற்றி, இதன் நீக்குவதற்காக பிரிட்டிஷ் கொலம்பியா அரசாங்கத்தின் அணுகுமுறை உட்பட பல தலைப்புகள் பற்றி அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இந்த குழந்தை பராமரிப்பு ஒப்பந்தங்கள் என்று பார்க்கும்போது நிச்சயமாக லிபரல் அரசாங்கத்தின் குழந்தை பராமரிப்பு மசோதாவை மேலதிக ஆய்வுக்கு அனுப்புவதற்கு கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இதற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று பியர் பொலிவே அவர்கள் கூறியிருக்கின்றார். அதே நேரம் அவர் அந்த தேசிய திட்டத்தை ஆமோதிப்பதை நிறுத்துவதாகவும் இதில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே இது குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவே அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். After 8 years of Justin Trudeau, Canadians are eating increasingly at food banks. 35-year-olds live in their parents' basements. Rent and mortgage costs are up by over 100%. But not everyone is suffering. The high-priced consultants are making off like bandits. There's $15 billion a year in federal contracts by the Trudeau government to high-priced consultants. That's $1,000 for every single family in Canada. And one of the biggest winners, Justin Trudeau's friends over at McKinsey. His personal friend, Dominic Barton, the former director of McKinsey, will be testifying because Conservatives launched an investigation into the more than $100 million of contracts that some public servants have said was for work that was of little or no value. And we want answers to these questions. We want to know why
the insiders close to Trudeau keep getting rich while everyone else gets poor. And we will hopefully get answers on that today. It's not just the cost of people's lives that's going up, but it's the crime in their neighborhoods. Violent crime is up 32% after 8 years of Justin Trudeau. Now, the premiers and the police say one of the reasons is that Trudeau's broken Liberal bail policy turns loose the most violent repeat offenders the same day. In Vancouver, the same 40 offenders were arrested 6,000 times in a year. That's 150 arrests per year per offender. And Trudeau wants to release them again and again into the community, where they do more and more violence, sometimes committing multiple crimes in the same day and being arrested multiple times within the same 24-hour period. So today I'm announcing Conservatives are putting forward a motion in the House of Commons to reverse Trudeau's failed Liberal bail policy and ensure that repeat violent offenders stay behind bars rather than automatically being released, to set people on fire in transit stations, to hit people with ice picks, and to shoot our courageous police officers. Canadians deserve safe streets, and we will bring home safe streets for them. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:31 நேர்கள் குட் ஈவினிங் கடன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கான அரசரணை ஐபி கோல்டன் சில்வர் ஹவுஸ். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பொலிபே அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்த போது தனது கருத்துக்களை கூறியிருந்தார். அதாவது குறிப்பாக லிபரல் அரசாங்கத்தினுடைய இந்த பிணைக் கொள்கை, அதாவது பெயில் பாலிசியை மாற்றி அமைக்கும் திட்டம் பற்றியும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அது குறிப்பாக தனது கட்சியின் பேரணியை தான் விவாதிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கிரைம் ரேட்ஸ் நாடு முழுவதும் அதிகரிப்பதாகவும், அதே நேரம் மற்றும் ஏனைய பிரச்சனைகளான பொருட்களுடைய விலை அதிகரிப்பாக இருக்கட்டும் மற்றும் வீட்டு விலைகளுடைய அதிகரிப்பாக இருக்கட்டும், அதையும் குறிப்பிட்டு சொல்லுங்கள். சமயம் இந்த பிணைக் கொள்கை, இந்த பெயில் பாலிசி காரணமாக குறிப்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த குற்றங்கள், அதாவது வயலன்ஸாக இருக்கட்டும் மற்றும் இந்த கிரைம்ஸாக இருக்கட்டும், அதனுடைய ரேட் அதிகரிப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இதனை நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற தனது பிரேரணையை அவர் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதே நேரம் கனடாவில் உணவுப் பொருட்களுடைய விலை மீண்டும் இருக்கிறதாக தெரிகின்றது. விடுமுறை காலத்தில் நடைமுறையில் இருந்த இந்த விலை அதிகரிப்பு மீதான கட்டுப்பாடு முடிவுக்கு வருவதால் கனடா முழுவதும் உணவுப் பொருட்களுடைய விலை மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கடந்த இலையுதிர் காலத்தில் லாப்லோ நிறுவனம் ஜனவரி 31 வரை அதன் அனைத்து நோநேம் தயாரிப்புகளின் விலைகளை முடக்குவதாக கூறியிருந்தது. அதே நேரம் பெரும்பாலான தனியார் தயாரிப்புகள், தேசிய தயாரிப்புகளின் விலைகள் பிப்ரவரி 5 வரை மாறாமல் இருக்கும் என மெட்ரோ நிறுவனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. அதே நேரம் அதிகரித்து வரும் மளிகைப் பொருட்களுடைய விலைகள் மற்றும் வியாபார நிறுவனங்களின் வலுவான லாபத்தை ஆய்வு செய்வதில் அதிகரித்து வரும் நுகர்வோருடைய சீற்றத்தின் மத்தியில் இந்த விலை கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன என்பது குறிப்பிட சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக என்டிபி தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் இன்றைய தினம் பார்லிமெண்ட் ஹில்லில் பத்திரிகையாளர் சந்தித்த போது கூறிய விடயங்களை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் நாடு முழுவதும் உள்ள சுகாதார பாதுகாப்பு அமைப்புகள் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி அவர் கூறுகின்றார். மேலும் ஒன்டாரியோ மற்றும் அல்பர்டா அரசாங்கங்கள் பொது நிதி உதவியுடன் கூடிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் லாப நோக்கற்ற கிளினிக்ஸில் தொடர்ந்து அதற்கான நடைமுறைகளை அதிகரிப்பதற்கான தனது கருத்துக்களையும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். அதே நேரம் தனிப்பட்ட முறையில் வழங்கப்படும் சுகாதார பாதுகாப்பு குறித்து அவசர விவாதம் நடத்த வேண்டும் என்ற தனது சமீபத்திய கோரிக்கை பற்றியும் கூறியிருந்தார். அது அந்த கோரிக்கை அண்மையில் அவைத்தலைவரால் நிராகரிக்கப்பட்டது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. எனவே இவை பற்றி என்டிபி தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம்.
We imagine a healthcare system in our country that's there for people when they need it. That means you can go in and find a family doctor, you can go to an emergency room, and you don't have to wait for hours and hours before you get care. And one of the major reasons people are waiting for care and that is they're not able to access the healthcare they need is because there's a shortage of healthcare workers. And one of those major shortages is nurses. And what we've seen since the Prime Minister's taken office, when he first took office, the shortage of nurses was around 5,800. Now it's 5 times worse, 29,000 nurses we are short, and that is definitely impacting our healthcare system, and people are feeling it. We know that the privatization schemes of conservative premiers is only going to make this worse. They're going to Doug Ford is going to take ER nurses out of the public system and put them into for-profit private clinics. That is in no way going to make things better. In fact, it's going to make things worse. We'll have more delays in the public system. We'll have more delays for families, and it's going to cost us more, and the quality is always a question when you've got a for-profit motive. So we are saying very clearly, the Prime Minister needs to stand up and invest in healthcare. Make sure that we can rely on healthcare that's there for us with healthcare workers that are properly resourced and properly staffed up so we can actually provide the care that Canadians need. We know this is achievable. That requires some leadership and requires making sure that healthcare is a priority and that we stand up to the for-profit privatization and invest instead in publicly funded healthcare system with adequate nurses and healthcare workers. The representative for fighting Islamophobia, Ms. Al-Gawabi, has given her clarifications and has apologized for her comments. And I agree with the notion that it's very clear that Islamophobia is not a problem of any one place. It is a problem for the entire country. And the most recent horrific attack happened in London, Ontario, where an entire family was killed because of Islamophobia. So we need to take this issue very seriously and protect the members of our community who are right now feeling afraid for their safety. And that's where we should put our emphasis now. A1 GTA Renovation உங்கள் வீட்டின் பெறுமதி அதிகரிக்கவும் நவீனமயமாக்கி அழகுபடுத்திக் கொள்ளவும் A1 GTA Renovation பெயிண்டிங், ரீமாடலிங், பேஸ்மெண்ட் ரெனோவேஷன், ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஸ்பாட்லைட்ஸ் என அனைத்து வேலைகளையும் விரைவாக செய்திட A1 GTA Renovation இத்தோடு இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். A1 GTA Renovation 416-722-5519. டொரண்டோ நேரம் 9:37. நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். டொரண்டோ நகரம் தற்சமயம் ஆட்டோமேட்டட் ஸ்பீட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ASC திட்டத்தை இன்றிலிருந்து புதிய நியூ ரவுண்ட் ஆஃப் கேமராஸ் மூலமாக மேலும் விரிவுபடுத்துகின்றது. இந்த விரிவாக்கம் மூலமாக நகரம் முழுவதும் 25 புதிய கேமராக்கள் ஒவ்வொரு வார்டுக்கும் 1 வீதமாக இது அதிகரிக்கப்பட இருக்கின்றது. அதே வழமை போல இந்த வேகத்தை குறைக்க உதவும் வகையில் தற்சமயம் இருக்கின்ற 50 சாதனங்களுடன் சேர்ந்து இந்த 25ம் மேலதிகமாக விரிவுபடுத்தப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு ரொட்டேஷன் மூலமாக அவர்களுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ரவுண்ட் மூலமாக அதன் மூலமாக புதிய இந்த ரவுண்ட் அதாவது 6வது ரவுண்ட் என்று சொல்கின்றார்கள். இந்த ரவுண்ட் மூலமாக இந்த கேமராக்கள் விரிவுபடுத்தப்படுகின்றன. இந்த கேமராக்கள் வரும் இந்த சாதனங்கள் வர முன்பதாக கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு முன்பதாகவே இதுக்கான அறிகுறிகள் அறிவு பலகைகள் இருக்க வேண்டும். அதுக்காக தற்சமயம் இதனுடைய எச்சரிக்கை பலகைகள் இருக்கின்ற என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அதாவது கடந்த வருடம் அன்று இதுக்கான எச்சரிக்கைகளை வெளியிட தொடங்கியது. நகரம் இதுக்கான எச்சரிக்கைகளை வெளியிட தொடங்கியது. இது குறித்த அந்த எச்சரிக்கை பலகைகளை சயின்ஸை அதுக்கான இடங்களில் பொருத்தியமையும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. இப்பொழுது ஒவ்வொரு வார்டிலும் தற்சமயம் 3 வேக கேமராக்கள் ஸ்பீடிங் கேமராஸ் இருக்கும் என்றும் அதேமாகவே பாடசாலைகள் ஸ்கூல்ஸை எய்ம் பண்ணி அந்த பகுதிகளில் தான் கவனம் செலுத்தப்படுகின்ற என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. 50 கேமராக்கள் இப்பொழுது அவற்றின் 6வது சுற்றிடங்களை தற்சமயம் 6வது சுற்றில் இருக்கின்றன. இந்த 6வது தொடர்ந்து இந்த 25 கேமராக்கள் மேலதிகமாக சேர்க்கப்பட இருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த திட்டம் கடந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் வரை கிட்டத்தட்ட 48,000 டிக்கெட்களை வழங்கிய என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக
அடிலைடிலும் தெற்கே உள்ள இந்த பிராண்ட் தெருவில் தான் அதிக அளவு டிக்கெட்ஸ் அது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒருத்தருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 12 முறை மீண்டும் மீண்டும் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றன. தற்சமயம் இந்த ஆட்டோமேட்டட் ஸ்பீட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேமராஸ் வந்து நகரின் 25 புதிய கேமராக்கள் வந்து விரிவாக்கப்படுகின்றன. புதிய ரவுண்டின் காரணமாக எனக்கு ஏற்ற வகையில் வந்து நீங்கள் வாகனங்களை மெதுவாக செலுத்துங்கள். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது வானிலை அறிக்கை. எனவே நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலை பிடிக்கப் போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°19 நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°2 அதி குறைந்த வெப்பநிலை 0°28 நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°2 அதி குறைந்த வெப்பநிலை 0°25 நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°3 அதி குறைந்த வெப்பநிலை 0°2 நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7°C அதி குறைந்த வெப்பநிலை 4°C நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:42. நீங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். வானிலை அறிக்கையை பார்த்தீர்கள். அடுத்ததாக இருக்கின்ற தகவல், டொரண்டோவினுடைய வீக்கெண்ட் ஹோம் டேக்ஸ் டெட்லைன் வந்து நாளையுடன் நிறைவடைகின்றது. அதாவது நீங்கள் டொரண்டோவில் வீட்டு உரிமையாளராக இருந்தால் நாளைக்குள் வந்து அது ஆக்கியூபைடு, அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவிக்கவில்லை எனில் உங்கள் சொத்தின் மதிப்பின் அடிப்படையில் வந்து மேலும் கூடுதலாக 1% வரியை வந்து நீங்கள் சந்திப்பீர்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தாமதமான அறிவிப்பை தாக்கல் செய்வதற்காக வீட்டு உரிமையாளர் வந்து அதுக்கு அபராதத்தை எதிர்கொள்ள வேண்டிய வரும். கிட்டத்தட்ட $250 அபராதத்தை வந்து சந்திக்க நேரிடும். இருந்தும் அதுக்கான சில சலுகை காலம் இருக்கும் எனவும் கூட சரி கூறுகின்றது. எனவே இந்த விஎஸ்டி அதாவது இந்த வீக்கெண்ட் ஹோம் டேக்ஸ் டெக்ளைன் வந்து நாளையுடன் நிறைவடைகின்றது. எனவே இது ஆக்கியூபைடு என்று நீங்கள் நாளைக்குள் அறிவிக்க வேண்டும். இதற்கான நோட்டீஸ் வந்து வீட்டு உரிமையாளர்களுக்கு டிசம்பரில் வந்து அனுப்பப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. ஸோ உதாரணமாக சொத்தின் தற்போதைய மதிப்பு கிட்டத்தட்ட $1 மில்லியன் என்றால் அதனுடைய வரித்தொகை வந்து $10,000 இருக்கும் என்பதையும், அதாவது அதனுடைய அந்த ஆக்கியூபையராக இல்லை அந்த அறிவிக்காவிட்டால் அதனுடைய 1% அதிகரிப்பின் காரணமாக மேலதிகமாக இப்போ $1 மில்லியன் ஹவுஸ் என்றால் அதுக்கு நீங்கள் $10,000 டேக்ஸை வந்து நீங்கள் செலுத்த வேண்டி வரும். எனவே இந்த அறிவிப்பை வந்து நீங்கள் சிறியனுடைய இந்த சேஃப் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது 311 என்ற நம்பரை கால் செஞ்சு கூட நீங்கள் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது நீங்கள் விண்ணப்பங்களை ஃபில்அப் பண்ணி கூட அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கம்ப்யூட்டர் ஆக்சஸ் இல்லாதவர்கள் வந்து ஆன்லைனில் வந்து சமர்ப்பிப்பதற்காக வந்து ஜஸ்ட் இன்னொரு செகண்ட் பர்சனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் என்றும் வந்து அறிவித்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் டொரண்டோ நகரத்தில் வீட்டு உரிமையாளராக இருந்தால் நாளைக்குள் வந்து அது ஆக்கியூபைடு என்று நீங்கள் நிச்சயமாக அறிவிக்க வேண்டும்.
அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை மீண்டும் அதிகரிக்க உள்ளது. விடுமுறை காலத்தில் நடைமுறையில் இருந்த விலை அதிகரிப்பு மீதான கட்டுப்பாடு முடிவுக்கு வருவதால் கனடா முழுவதும் உணவுப் பொருட்களின் விலை மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த இலையுதிர் காலத்தில் லாப்லா நிறுவனம் ஜனவரி 31 வரை அதன் அனைத்து நோநேம் தயாரிப்புகளின் விலைகளை முடக்குவதாக கூறியது. அதேவேளை பெரும்பாலான தனியார் தயாரிப்புகள், தேசிய தயாரிப்புகளின் விலைகள் பிப்ரவரி 5 வரை மாறாமல் இருக்கும் என்று மெட்ரோ நிறுவனம் அறிவித்திருந்தது. அதிகரித்து வரும் மளிகைப் பொருட்களின் விலைகள் வியாபார நிறுவனங்களின் வலுவான லாபத்தை ஆய்வு செய்வதில் அதிகரித்து வரும் நுகர்வோர் சீற்றத்தின் மத்தியில் இந்த விலை கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன. மருத்துவ உதவியால் இறப்பதற்கான தகுதியை நீட்டிப்பதை தாமதப்படுத்தும் சட்டம் மூலம் நாளை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நீதியமைச்சர் டேவிட் லெமெட்டி நாளை இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். மனநல கோளாறு மட்டுமே அடிப்படை நிலையில் உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி பெறும் இறப்பதற்கான தகுதியை நீட்டிப்பதை தாமதப்படுத்த இந்த சட்டம் மூலம் வழிவகுக்கின்றது. அரசாங்கத்தின் தாமதத்தை கோருவதற்கான இந்த முடிவு பொறுப்பற்ற அணுகுமுறையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் கூப்பர் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கம் இந்த விரிவாக்கத்தை முழுவதுமாக கைவிட வேண்டும் எனவும் அவர் கூறுகின்றார். கனடாவின் புதிய இஸ்லாமிய எதிர்ப்பு பிரதிநிதி கியூபெக் வாசிகள் குறித்த கருத்துக்களுக்கு மன்னிப்பு கோரியுள்ளார். தனது வார்த்தைகள் கியூபெக் வாசிகளை காயப்படுத்தியதற்காக வருந்துவதாக அமீரா எல்கபாபி கூறியிருக்கின்றார். இஸ்லாமிய வெறுப்பு நடவடிக்கையை எதிர்த்து போராடுவதற்கான கனடாவின் முதல் சிறப்பு பிரதிநிதியாக கடந்த வாரம் எல் கபாபி நியமிக்கப்பட்டார். ஆனாலும் 2019ஆம் ஆண்டு எழுதிய கட்டுரை காரணமாக அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கியூபெக் அரசியல்வாதிகள் பலர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பிளாக் கியூபெக்வா தலைவர் வைஸ் பிரான்ஸ்வோ பிளாஷேயுடன் சந்திப்பொன்றை எல் கபாபி முன்னெடுத்தார். அதேவேளை எல் கபாபி ஆதரவாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று தொடர்ந்தும் 2வது நாளாகவும் கருத்து தெரிவித்துள்ளார். மதம் குறித்த கடினமான உரையாடல்களில் கனேடியர்களுக்கு உதவுவதற்கு தகுந்த நபர் எல் கபாபி என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கியூபெக் மதத்துடன் சிக்கலான வரலாற்றை கொண்டுள்ளது எனவும் இன்று காலை ட்ரூடோ கூறியிருக்கின்றார். கல்கரி அல்பர்டாவில் தனிமைப்படுத்தல் விடுதிகளுக்காக கடந்த ஆண்டு மத்திய அரசாங்கம் $6.8 மில்லியன் செலவு செய்துள்ளது. கல்கரி விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள வெஸ்டின் விடுதியில் 2020 முதல் 2022 வரை $26.8 மில்லியன் தனிமைப்படுத்தலுக்கு செலவிடப்பட்டுள்ளது. கல்கரி நோஸ்ஹில் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மிஷேல் ரெம்பல் கார்னர் முன்வைத்த பொறிமுறை நகர்வின் பலனாக இந்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. 2020 119, 2021 1356, 2022 15 என மொத்தம் 1490 பயணிகள் இந்த விடுதியை பயன்படுத்தியுள்ளார்கள். இந்த செலவுக்கு எந்த நியாயமும் இல்லை என்று கூறிய ரெம்பல் கார்னர் இது முழுமையான தவறான நிர்வாகம் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் தொற்றின் பரவலை தடுக்கவும் உயிர்களை காப்பாற்றவும் இந்த விடுதிகளின் பயன்பாடு ஒரு முக்கியமான நடவடிக்கை என்று அரசாங்கத்தின் பேச்சாளர் கூறியிருக்கின்றார். கனடாவில் 4.5 மில்லியனுக்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் பதிவாகின. ஹெல்த் கனடாவின் தரவுகளின் பிரகாரம் 50,380 பேர் தொற்றால் மரணமடைந்துள்ளார்கள். கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் பதவி விலகினார். இன்று தனது பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்ததாக அவர் கூறியிருக்கின்றார்.
அடுத்த தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று பெர்கன் முன்னர் கூறியிருந்தார். அவர் 2008ஆம் ஆண்டு முதல் மனிடோபா மாகாணத்தில் போர்டேஜ் லிஸ்கர் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். கன்சர்வேட்டிவ் கட்சி எரினோ டூலை தலைவர் பதவியில் இருந்து வெளியேற்ற வாக்களித்த பின்னர் பெர்கன் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டார். பெர்கன் முன்னர் ஸ்டீஃபன் ஹாப்பர் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தவர். பின்னர் இடைக்கால கட்சி தலைவரான ரோனா அம்ரோஸ் கீழ் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றியவர். முன்னாள் சிபிசி ஊடகவியலாளர் டொரண்டோ வீதியில் தாக்கப்பட்டு மரணமடைந்துள்ளார். கடந்த வாரம் டொரண்டோவில் தாக்குதலுக்கு உள்ளான நீண்டகால சிபிசி வானொலி தயாரிப்பாளர் மைக்கேல் ஃபின்லே மரணமடைந்துள்ளார். தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட மருத்துவ சிக்கல்களால் ஃபின்லே நேற்று இறந்ததாக சிபிசி பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த வாரம் சந்தேக நபர் ஒருவர் டான்ஃபோர்த் வீதி வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது ஃபின்லேயை எதிர்கொண்டு அவரை தாக்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதில் தாக்கப்பட்ட ஃபின்லே பலத்த காயங்களுக்குள்ளானார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர் இறந்துவிட்டதாக இன்று காலை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் மேலதிக விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. 31 வருடங்கள் சிபிசியில் பணியாற்றிய ஃபின்லே 2010ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். இந்த தாக்குதலை ஒரு கொலை குற்றமாக காவல்துறையினர் இதுவரை குறிப்பிடவில்லை. இந்த முடிவுக்கு முன்னர் பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணையில் சந்தேகத்துக்குரிய ஒருவரின் படத்தை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:51 கனடிய செய்திகள் பத்திகள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஃபேஸ்புக் லைவ், IPTV-னூடாகவும் மற்றும் யூடியூப் லைவ் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்றுச் செல்லும் நான் JP என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.